போட்டித் தேர்வில் அதிகம் கேட்கப்படுகின்ற இந்த மேக்ஸ் சம் வந்து பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அதாவது கூட்டு வட்டிக்கும், தனி வட்டிக்குள்ள வித்தியாசம். அது 2 வருஷத்துக்கு கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு ஷார்ட்கட் பயன்படுத்தி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். இந்த சம் பாருங்க, ரூ. 10,000க்கு 2 ஆண்டுகளுக்கு 10%ல கூட்டு வட்டிக்கும், தனி வட்டிக்கும் அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்குள்ள டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா அசலுக்கு மட்டும் வட்டி போடுவாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா வட்டிக்குமே வட்டி இருக்கும். ஸோ இதில எப்படி ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணலாம்னா, அந்த அசல் எடுத்துக்கோங்க. பட் ரூ. 10,000ங்கிறது அசல். இதுக்கு வந்து 10% போடுங்க. டிவைட் பை 100 இன்டூ 10 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 ஜீரோ, 1 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 1 ஜீரோ கேன்சல். 1000 அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். 10%ங்கிறது ரூ. 10,000ல 10%ங்கிறது ரூ. 1000. அப்போ அதுக்கு இன்னொரு தடவ வட்டி கண்டுபிடிக்கணும். அதாவது ₹1000 போட்டுக்கிறோம். டிவைடட் பை 100 இன்டூ 10%. 1 ஜீரோ, 1 ஜீரோ, 1 ஜீரோ, 1 ஜீரோ. அப்ப கிடைக்கிற அமௌண்ட் 100 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்ப 100 அப்படிங்கிறது தான் ஆன்சர். பி ஆன்சர். ஸோ இதுலருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட வட்டிக்கு கண்டுபிடிச்சுட்டு, அந்த வட்டிக்கு இன்னொரு தடவ வட்டி கண்டுபிடிச்சீங்கன்னா, ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துரும்.